ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இப்போ வந்திருக்கிறதுல லேட்டஸ்ட் லென்ஸில் ஒரு நல்ல லென்சஸ். ஸோ அதோட ஷார்ப்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது இப்போ தக் லைஃப் கிரேடிங் பண்ணும்போது கிரேடர் சொன்னார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ சினிமேட்டிக்காக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. மணிரத்னம் சொன்னார், இது ஃபிலிமில் ஷூட் பண்ண மாதிரி இருக்குது படம், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னாரு. இப்போ நான் கேமராமேனாக இருக்கும்போது நான் நினைப்பேன் டைரக்ட் பண்ணிட்டா ஈஸி போல் இருக்குன்னு. ஆனால் டைரக்ட் பண்ணும்போது தான் தெரியுது அது தப்பான அது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை. அதுக்கு நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருக்குன்னு, நிறைய விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. அது தெரியாத போய் நம்ம அதில் குதிச்ச பிறகு தான் அது தெரிஞ்சிச்சு. விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு படம், நீ என் பையனுக்கு ஏதாவது கதை சொல்லு அப்படின்னாரு. அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், வாயை வந்து பாரு அப்படின்னாரு. சும்மா என்னையா ஓட்டோ கேமராமேன் எப்படியா இருக்க அப்படின்னாரு. ஹலோ யாருன்னாங்க, உன்னை ஓட்டோ கேமராமேன் கூப்பிட்ற தைரியம் இருக்கிற ஒரே ஆள் நான் தானேயா அப்படின்னாரு. செல்லமா அப்படிங்கிறாரு. திடீர்னு இப்படி காரில் போகும்போது நிறுத்திட்டு நான் எப்படி இருக்கேன்னு. நீங்கள் ஒர்க் பண்ணாத ஆக்டர், பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஜினி சாரும் விஜய் அவர்களும் தான் இருக்காங்க. விஜய் சார் கூட வரல, எனக்கு எப்பவுமே வரல. என்ன ரீசன் தெரியல. இல்லை அவர் எனக்கு கூப்பிடல. ஆக்சுவலி பட்ஜெட் வந்து உங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வைஸே கொஞ்சம் அதிகமாயிரும்ல இது மாதிரி போகிறப்போ. இந்த மாதிரியான புதுசான விஷயங்கள்லாம் பட்ஜெட் அதிகம் தான் ஆகும். இந்த சில புது எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், அது அந்த கதைக்கு எவ்வளோ தூரம் உதவுதுன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், அதில் ஒரு டெக்னாலஜி சிம்பிளாக தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் அதை பற்றி இல்லை. ஸோ இந்த டெக்னாலஜின்றது வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்கான ஒரு கருவியை தவிர அதுவே வச்சு இல்லாட்டா எல்லா சிஜி பண்ணுற எல்லா படமும் ஓடிடும் இல்லையா, டிஏ நல்லா பண்ணுற படங்கள்லாம் ஓடிடும், அதெல்லாம் கிடையாது. டெக்னாலஜி ஒரு டூல், ஏ டு பி. இப்போ ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போனீங்களான்னு சரி, சாதாரண ஆட்டோவில் போனீங்களா, அந்த இடத்துக்கு போய் அடையணுன்றது தான். இல்லை நீங்கள் ரோலக்ஸ் வாட்ச் கட்டிக்கலாம், நார்மல் டைட்டன் வாட்ச் கூட கட்டிக்கலாம், ரெண்டும் டைம் தான் சொல்ல போகுது, அவ்வளோதான். பர்பஸ் அதுதான், கதை சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம். இந்த கதை சரியாக வரலன்னாக்கா அந்த கதை சொல்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம நினைப்போம், இப்போ நான் கேமராமேனாக இருக்கும்போது நான் நினைப்பேன் டைரக்ட் பண்ணிட்டா ஈஸி போல் இருக்குன்னு. ஆனால் டைரக்ட் பண்ணும்போது தான் தெரியுது அது தப்பான அது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை. அதுக்கு நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருக்குன்னு, நிறைய விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. அது தெரியாத போய் நம்ம அதில் குதிச்ச பிறகு தான் அது தெரிஞ்சிச்சு. ஸோ கேமராமேனாக இருக்கும்போது வெளியில் இருக்கும்ல, நம்மளுக்கு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. என்னப்பா இது கூட தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம அவங்க ஷூவில் போன பிறகு தான் தெரியுது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஜாப் இல்லை. ஒரு படத்தை கன்வின்ஸ் பண்ணி, ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, ஒரு ஆக்டர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு சீன் எடுக்கிறதுக்குள்ளே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ நீங்கள் ஆயுத எழுத்தப்பெல்லாம் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறப்போ நீங்கள் மணிரத்னம் படத்தில் பிரச்சனை இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒழுங்காக வந்துடுவாங்க, யாரும் ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. மணிரத்னம் சார் இப்போ பொன்னியின் செல்வனில் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, எல்லோரும் வந்துடுவாங்க லொக்கேஷனுக்கு. காத்தால 3 மணிக்கு விட்டால் 3 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க ஒரு படத்தில் யாரும் எதை பேச மாட்டாங்க. மற்ற புது டைரக்டர் உங்கள் படத்துலலாம் நிறைய பிரச்சனை வரும். இப்போ சுதா படத்தை எடுத்திங்கன்னாக்க எல்லோரும் வந்தாங்க, ஏன்னா சுதா ஸ்ட்ரிக்ட்னு தெரியும் எல்லாருக்கும். காத்தாலேயே சிவகார்த்திகேயன் வந்துட்டார், காத்தாலேயே யார் ஃபஸ்ட்டு போகிறதுன்றது தான். நான் காத்தால 3:30 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்து யார் ஃபஸ்ட்டு கிளம்புறதுன்றது தான் போட்டி இருக்கும் அதில். ஸோ அது ஒரு ஹெல்த்தியாக இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். அப்புறம் ராத்திரி நாங்கள்லாம் வாக்கிங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் வாக்கிங்லாம் வருவாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு சைடு வாக் பண்ணுவார், ரவி ஒரு சைடு வாக் பண்ணுவார், அதர் ஒரு சைடு ஓடுவார். ஸோ எவ்ரிபடி வில் பி டூயிங் தர் எக்ஸசைஸ் ஆல்சோ. இவ்வளோ காலங்காலத்தில் எழுந்தாலும். ஓகே. தென் நான் கேள்விப்பட்டேன் பராசக்தி, தென் இன்னும் வேறு ஏதோ 2 படம் லென்ஸ் வந்து குக் லென்ஸ். எஸ், நீங்க 3 படத்துக்கு வந்து சேம் லென்ஸ். என்னன்னா ஓஜி, தக் லைஃப், தென் வந்து பராசக்தி. ஓகே. ஆனா 3மே வேற வேற கண்டென்ட். ஓஜி பார்க்குறப்பயே அது வந்து தியேட்டர்ல வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. தக் லைஃபுமே கொஞ்சம் அப்படிதான். பராசக்தி அப்படியே பீரியட் படம், அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது 2 கேங்ஸ்டர் ஃபிலிம். எஸ், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் ஷூட் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் லைட் ஸ்டைலிங்க. இது பராசக்தி ரியலிஸ்டிக்கான படம். அது ஒரே லென்ஸ் தான் யூஸ் பண்ணேன் நான். ஏன்னா அந்த லென்சஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கா இல்லை ஃபேவரட் லென்சஸாக இருக்குது இப்போது. சரி, அதுக்கு ஒரு டைமில் மாறும். கொஞ்ச நாள் ஏரி லென்சஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அது இப்போ வந்து இந்த லென்சஸ் இதோட
ஸ்கின் டோனு ஃபால் ஆஃப்லாம் பிடிச்சிருக்கு. இன்னொரு அடுத்த டெக்னாலஜி வரும்போது அதில் போயிடும். ஸோ இது ஒரு இப்போ வந்திருக்கிறதுல லேட்டஸ்ட் லென்ஸில் ஒரு நல்ல லென்சஸ்ஸு. ஸோ அதோட ஷார்ப்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது இப்போ தக் லைஃப் கிரேடிங் பண்ணும்போது கிரேடர் சொன்னார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ சினிமேட்டிக்காக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. மணிரத்னம் சொன்னார், இது ஃபிலிமில் ஷூட் பண்ண மாதிரி இருக்குது படம், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னாரு. ஸோ அது பிக் காம்ப்ளிமெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அது ஃபிலிமில் எடுத்த ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது மணிரத்னம் மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லும்போது அது ஒரு வேல்யூ இருக்குது. பொன்னியின் செல்வன் அப்போ மிஸ் பண்ணப்போ வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் வந்துட்டு ரவிவர்மா சார் கிட்ட போனது இல்லையா, அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சா? ஏன்னா வந்து இல்லை, வருத்தமே இல்லை. ஏன்னாக்கா இது ரவிவர்மன்றவர் வந்து எங்கிட்ட 8 வருஷம் வேலை செஞ்சார் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அவர் நம்ம இப்போ என் பையன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அவருக்கு படம் போனாக்கா எனக்கு ஒன்றும் அதில் வருத்தமே இல்லை. நாங்கள் இன்ஃபேக்ட் அந்த படத்தில் நல்லா பண்ணேன், உனக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் இந்த படத்தில், நீ பிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொன்னேன் படம் பண்ணும்போது, உனக்கு எல்லா அவார்டும் இந்த படத்தில் கிடைக்கணும்னு. அதே தான் கிடச்சிது. ஏன்னா இப்போது எல்லா படமும் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு கிடையாது. ஸோ அந்த படம் வந்துச்சு, அந்த டைமில் வேறு கமிட்மெண்ட் இருந்து என்னால் ஒத்துக்க முடியல. அதனால் ரவி திருப்பி பண்ணார் அந்த படத்தை. ரவி தான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் டேட்டு ப்ராப்ளத்தினால என்கிட்ட வந்துச்சு, திருப்பி அவர்கிட்டே போயிடுச்சு. அது ஒரு சர்க்கிள் மாதிரி தான். இதேமாதிரி இந்தியனும் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ மருதநாயகம் வந்து அந்த ஒர்க்கு வந்து பாதிலே ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு? அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிலே தெரிஞ்சிச்சு. பட்ஜெட் தான் பெரும் காரணம் இல்லையா? பெரிய காரணம் பட்ஜெட் தான். ஏன்னா இப்போ நான் எடுத்துடல அந்த படத்தை, டெக்னாலஜி இருந்தது. அப்போல்லாம் வந்து நாங்கள் வர 200 குதிரை வேணும்னா 200 குதிரை வேணும், 15 யானை வேணும்னா 15 யானை வேணும். இந்த 15 யானையை கொண்டாந்து நிறுத்தி ட்ரெஸ் பண்ணி நிற்க வைக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடுது எங்களுக்கு. அப்புறம் 2000 பேர் க்ரௌடு, 2000 பேர் க்ரௌடுக்கு வந்து யூனிஃபார்ம் போடணும். ஏன்னா ரொம்ப பொருள் செலவு. அதனால அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு படம். தென் இளவரசி வந்தப்போலாம் வந்து அதெல்லாம் உலகமே பேசின ஒரு. ஆமாம், இளவரசி வந்து அங்கே அந்த டைமில் கரெக்டாக இந்தியாவுக்கு அவங்க தான் இனாகிரேட் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. பட் படம் நாங்கள் ஒரு மாதம் ஷூட் பண்ணோம், நல்ல ஃபுட்டேஜ் கிடச்சிது. இருந்தாலும் அது அகைன் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? தெரியல, பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். சரி, இப்போ நீங்கள் வந்து மலையாள படங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, தென் அதுக்கப்புறம் ஹிந்தி மூவிஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. தமிழை விட ஹிந்தி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 35 படம், தமிழில் 10 படம். எஸ், ஆமாம், தமிழ். ஆனால் 10மே வந்து தரமான படங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? நான் வந்து கேட்குறது மேக்கிங் வைஸ் கேட்குறேன், பட்ஜெட் வைஸும் கேட்குறேன். ஏன்னா மலையாளம் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் தான். மலையாளம் வந்து மலையாளம் எப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது, ஒரு கர்கா கானான்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி. ஓகே. ஒரு லிமிட்டட் குரூ தான் இருக்கும், லிமிட்டட் பட்ஜெட் தான் இருக்கும், அதுக்குள்ளே பண்ணுவோம். ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா இது தமிழ் படம் வந்துச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சின்ன படம் இருக்குது, பெரிய படம் இருக்குது. இந்த பெரிய படத்தில் வந்து ரொம்ப பெரிய படமும் இருக்குது. இப்போ ரஜினி சார் படம், விஜய் சார் படம்னாக்கா, அஜித் சார் படம்னா ஒரு பெரிய ரேஞ்சு பட்ஜெட் இருக்குது. அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் ஒரு டீம் இருக்குது, அதுக்கு அடுத்த பட்ஜெட்னு இருக்குது. அது எந்த படம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட இது. ஹிந்தியில் வந்து எப்படின்னா எந்த படமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் பிளானிங் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் இது அதுதான். அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பிளானிங். யார் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அது அவங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா ரிலீஸ் டேட் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது எந்த மாதம் கிரேடிங் பண்ணணும், ஃபர்ஸ்ட் காப்பி எப்போ எடுக்கணும், எப்போ கிரேடிங் நடக்கும், எப்போ சவுண்ட் மிக்ஸ் நடக்கும்னு அப்படியே எழுதிட்டு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் டேட் எழுதியிருப்பான் கீழே அந்த போர்டில். அப்படி தான் நடக்கும். அது பண்ணிட்டு தான் அவங்க பட்ஜெட்டிங் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து பேக்கில் வராங்க எல்லாமே. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுனாக்கா அவங்களுக்கு வந்து எல்லாமே கிளாக் ஒர்க்காக நடக்கணும். இப்போ வந்து இதை மாதிரி ஒரு கிளாக் வேணும், இல்லை இந்த மாதிரி ஒரு பொம்மை வேணும், எதோ ஒன்று வேணும் வச்சுக்கோங்க கதையில். இல்லை நான் ஒரு பேனா எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் வந்து முன்னாடியே காமிக்கணும். ஒரு டிவி இருக்கும் பெருசாக, அங்கே டிவி ரூமில் பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உட்காந்துருப்பாங்க, ஸ்கிரிப்ட் படிப்பாங்க ஒரு தடவை ரைட்டர் வரும்போது. அப்போ என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி வேணும்னு டைரக்டர் சொல்லுவார். ஒரு கல்யாண சீன்னா எத்தனை பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும்னு அப்பயே கேட்பாங்க, எது ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே.
அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து எழுதிப்பார். இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அதாவது ஹை எண்டு, செகண்ட் ஹேண்ட் ரேஞ்சு, தேர்ட் ரேஞ்சு எத்தனை பேர் வேணும், எத்தனை குழந்தைங்க வேணுங்கன்ற வரைக்கும் கேட்டு எழுதிப்பாங்க. எழுதிட்டு அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க. அப்போ என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு ஸ்டடிக்காக வேணுமா, ஜிப்பு வேணுமா என்னன்னு. நம்ம ஒன்று சொல்லுவோம். இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பட்ஜெட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு சில சமயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு 18ஆம் தேதி ஜிப்பு வேணும்னா அன்றைக்கி ஸ்டடிக்காம் தர முடியாது, ஸ்டடிக்காம் இன்றைக்கி வேணும்னா இன்றைக்கி ஜிப்பு கிடையாது. இப்படின்னு ஃபுல்லாக கார்பரேட்டாக மொத்தத்தையும் பேசிடுவாங்க. ஸோ ஒரு தடவை பேசி எல்லாமே இதுக்கு டெக்ரேக்கின்னு ஒன்று போவாங்க. டெக்ரேக்கில் எங்கே ஷாட் எடுக்கணும்னு முதல்ல சொல்லணும். அப்போ நம்ம இங்கே பர்மிஷன் ஆகிடும், அந்த வீட்டிலேருந்து லைட்டு போடணும், அந்த பில்டிங் மேலே இருந்துன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு ஷாட் இருக்குது, அதுக்கப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக் ஐடியாவே இங்கே முதல்ல கேட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு பொதுவாக என்னெல்லாம் தேவைன்றது தெரிஞ்சிடும். இங்கே தான் லைட் வைக்க போகிறோம், இங்கே தான் இது பண்ணோம். டைரக்டருக்கும் தெரிஞ்சிடும் இங்கே இப்படி தான் ஸ்டேஜ் பண்ணுறோன்னு. இது பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே போவாங்க. ஓ, இவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எல்லாம் பக்காவாக ஷெடியூல் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணாத ஆக்டர், பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஜினி சாரும் விஜய் அவர்களும் தான் இருக்காங்க. ஸோ அது ஏதாவது வந்து மிஸ் ஆயிருச்சா இல்லை? நிறைய படம் ரஜினி சார் வந்து மிஸ் ஆயிடுச்சு. என்னென்ன? சந்திரமுகி, ரோபோ, சிவாஜி எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பண்ண முடியல, எனக்கு ஏதோ டேட் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. விஜய் சார் கூட வரல, எனக்கு படமே வரல. என்ன ரீசன் தெரியல. இல்லை, அவர் படத்தில் எனக்கு கூப்பிடல. அவர் மேபி நான் பாம்பேல இருந்தனால எனக்கு கூப்பிடலன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தமிழ் படம் பண்ணதில்லை, கம்மி தான். நீங்கள் ஏன் இந்த டேரக்டர் ஆசை சார்? யான் யாரு நீங்க யான்னு எடுத்தீங்க இல்லையா? ஜான்ல 3 படம் பண்ணிட்டேன் இதோட. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு படம், இப்போ ஒரு படம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பயோபிக். ஆமா, இங்கிலீஷ்ல. டைரக்டர் ஆசையும் சின்ன வயசுல இருந்தே இருந்ததா? எல்லாருமே கதை சொல்லி தானே, இப்போ கதை சொல்லி தான். நான் அதை சொன்ன மாதிரி இப்போ யான் பண்ண போது தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு டைரக்டரோட என்ன வேலைன்றது. அதில் அந்த ஷூஸில் போன பிறகு தான் அதோட ப்ராப்ளம்லாம் தெரிஞ்சுது. இப்போ பிரம்மம்னா மலையாள படம் பண்ணும்போது அது நான் வேற ஒரு கதையாக அங்கே போனேன். அவர் என்கிட்ட இந்த படத்தை பண்ண முடியுமான்னு கேட்டு அந்த படம் ரீமேக்காக கொடுத்தாங்க. கோவிட் இருந்ததுனால ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் பண்ணாங்க. அதனால் அது பண்ணோம். இப்போ அடுத்தது வந்து எனக்கு அதுவாக வந்த படம் தான், நான் போய் கேட்கல, அதுவும் வந்து. ஸோ இந்த படங்கள் எல்லாமே தானாக வந்த படங்கள் தான். அது வந்ததுனால அது பண்ணேன் நான். ஓகே. இன்னும் யாழ்ல வந்து அந்த ஆத்தங்கர ஓரத்திலே பாட்டு வந்து பல பேரோடைய ஃபேவரட் லிஸ்ட் தான். யாழ்ல பாட்டெல்லாம் நல்ல பாட்டு. படம் இப்போ ஒர்க் ஆகலை, பாட்டில் நல்ல பாட்டு. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு படம், நீ என் பையனுக்கு ஏதாவது கதை சொல்லு அப்படின்னு. அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், வாயை வந்து பாரு அப்படின்னாரு. தென் தமிழ்ல உங்க முதல் படமே விஜயகாந்த். அதனால அவருக்கு என் மேலே எப்பயுமே ஒரு நட்புண்டு. நச்சுமா என்னையா ஓட்ட கேமராமேன் எப்படியா இருக்க அப்படின்வாரு. ஹலோ யாருன்னாங்க, முன்ன ஓட்டோ கேமராமேன் கூப்பிட்ற தைரியம் இருக்கிற ஒரே ஆள் நான் தானேயா அப்படின்வாரு. செல்லமா அப்படிங்கிறாரு. திடீர்னு இப்படி காரில் போகும்போது நிறுத்திட்டு நான் எப்படி இருக்கேன்னுவாரு. பார்த்தேன் அப்படின்னா, உன் வீட்டை தான் தாண்டி போகிறேன் அப்படின்வாரு. இந்த மாதிரி அவருக்கு என் மேலே ஏதோ ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு அந்த ஒரு படத்திலேயே இருக்கு. அது எப்படி ஃபர்ஸ்ட் படம் வந்து அப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ, கரெக்டா எப்படி அந்த ஃபர்ஸ்ட் படம் அதுவும் செம்ம ஹிட்டான ஒரு படம் அது. ஸோ அந்த இது உங்களுக்கு ஞாபகம்? அந்த படத்தில் ஆக்சுவலாக அவருக்கு காஸ்டியூம்லாம் மாற்றி விட்டுட்டேன் நான். ரொம்ப நல்ல காஸ்டியூம் போட்டு விட்டோம். அவரோட ரெகுலர் காஸ்டியூம் ஸ்டைல் அதிகமா இருப்பார் இல்லையா? கோட் செட்டில் இருக்க மாட்டார், நார்மல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பார். ஸோ அதனால அவர் வந்து என்ன ஸ்டைலியை மாற்றிட்டேன்னார். ஆனால் அவர் அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருந்தார். அப்போ அவங்க அப்போ சொன்னார், என் மிஸ்ஸஸுக்கு ரொம்ப பிடிச்சிது, இந்த படத்தில் தான் ரொம்ப நல்லா இருக்கீங்க இது காஸ்டியூம்லாம் அப்படின்னு சொன்னேன். ஆனஸ்ட்ராஜ் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா நாங்கள் கச்சின்ஸ்ன்னு ஒரு பாம்பேயில் ஒரு டிசைனர் இதில் போயிட்டு நானும் ப்ரொடியூசர் தியாகராஜன் சாரும் போய் அது அவருக்காக அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அப்போ அது ஒரு ஃபாரின்லேருந்து வாங்குறது ஒரு பெரிய இது, பாம்பேலேருந்து வாங்குறது ஒரு காச்சின்ஸ்லேருந்து ட்ரெஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயம். அதனால் அவருக்கு ஒரு லுக்கு நல்லா இருந்துச்சு அந்த படத்தில். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் அவர் கல்யாணம் பண்ணார் அந்த டைமில் தான் நினைக்கிறேன். ஸோ he was a very very gentleman and ரொம்ப ஃபன் டைப்பு, ஜாலியாக இருப்பார். விஜயகாந்த் சார் வந்து ஆல்வேஸ் அந்த மெமரி இன்னும் என்கிட்ட போகிறேன். ஏன்னா இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ரொம்ப இது ஜாலியாக பேசுவார், ரொம்ப நல்ல ஆக்டரு.
ரொம்ப யூனிட்டோட அவ்வளோ நெருங்கி பழகுவார். எல்லாருக்கிட்டையும் அவர் ஸ்டார்னே காமிச்சிக்க மாட்டார். அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்டையும் நல்லா டீல் பண்ணுவார். எல்லாம் ஜாலியாக எல்லோரும் தொழிலையும் கையை போட்டு அப்படியே பேசிட்டு இருப்பார். அப்படி ஒர்க் பண்ணுவார். ஓகே. தென் தட் லைஃப் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனப்போ அது எப்படி இருந்தது சார்? ஏன்னா இப்போ வந்து ஒரு படத்தோட வெற்றி தோல்வி யாருமே நிர்ணயிக்க முடியாது இல்லையா? எந்த படம் எடுத்தாலும் நம்ம வந்து வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது. நம்ம வி ஆல் புட் அவர் எஃபர்ட். இப்போ மணிரத்னம் அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டுப்பார், ரஹ்மான் நல்ல ஃபுல் எஃபர்ட் போட்டுப்பார், ஸ்ரீஹர் பிரசாத் போட்டுப்பார், கமல் சார் போட்டுப்பார். இவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டு தான் நம்ம ஒரு படத்தை பண்ணுறோம். சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகலை. ஏன்னா அதுக்கு ரீசன்லாம் கிடையாது. அதுக்கு வந்து ஏன் ஒரு படம் ஒர்க் ஆகலைன்றதுக்கு அனலைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிரிட்டிக் மாதிரி வெளியிலேருந்து. பட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அது யாருமே படம் ஓடக்கூடாதுன்னு எடுத்ததே கிடையாது. வி ஆல் ஒர்க் டுவர்ட்ஸ் அ திங். அது நடக்கும், இப்போ நடக்காத போகலாம், அது நம்ம கையிலே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் மணி சார் கமல் சார் அந்த மூவி பற்றி பேசுனீங்களா? ஏதாவது பேசியிருக்கோம். பட் என்னன்னாக்க அது ஒரு ஒரு படம் ஓடாததுக்கு அப்புறம் அதை பற்றி பேசிட்டு இருந்த பிரயோஜனம். வி ஹேவ் டு மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஃபிலிம். ஆல்ரெடி பேசினோம். அதான் இப்போ ஒரு அந்த மொமெண்ட்டை திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோதான். அந்த மொமெண்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே, அதை பற்றி பேசி அனலைஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? யூ கேன் ரெக்டிஃபை இட் அண்ட் ரீலீஸ் தி ஃபிலிம். ஸோ அது ஒரு தடவை அதுதான் சொல்கிறேனே, ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு டைரக்டராக ஒன்றுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ நெருக்கமாயிடும் கதைக்குள்ளே. அவங்களுக்கு அதில் இதெல்லாம் தெரியாதுன்றது நம்ம படம் டைரக்ட் பண்ணும்போது தான் தெரியுது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.